தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. 11/1/2026 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் சங்கீதம் 81:16. கன்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, உங்களுக்கு மலை தேனால் நிறைவளிப்பேன் என்கின்றது. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் இன்று நமக்கு கூறுகின்றார், நம்மை மலை தேனினால் திருப்தியாக்குவாராம். மலை தேனிற்கு என்ன சிறப்பு என்றால் அது மருத்துவ குணம் உள்ளது, சுவையும் அதிகம், மருத்துவ குணமும் அதிகம். அந்த தேனை நாம் உண்டு வந்தால் உடலில் காணப்படுகின்ற அனைத்து நோய்களும் குணமாக்கி நமது எலும்புகள் நரம்புகள் அனைத்து உறுப்புகளும் ஆரோக்கியமடையுமாம். ஆகவேதான் கர்த்தர் நம்மை பார்த்து கொள்கின்றார், கன்மலையின் தேனை தந்து நம்முடைய உடல் உள்ள ஆன்மீக சுகத்தை தந்து நம்மை முழுவதும் முழுமையான திருப்தியை தருவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, ஒன்று உடல் ஆரோக்கியமாக இருந்து உள்ளம் ஆரோக்கியம் இல்லை என்றாலும் அது ஒரு பயனுமில்லை. உடல் நோயாயிருந்து உள்ளம் ஆரோக்கியமாக இருந்தாலும் ஒரு பயனும் இல்லை. உடலும் உள்ளமும் ஆன்மாவும் ஒரு ஆரோக்கியமாக இருந்தால்தான் நாம் திருப்தியான வாழ்வை வாழ முடியும். ஆகவேதான் கர்த்தர் கூறுகின்றார், கன்மலையின் தேன் தந்து உங்கள் உடலை உள்ளத்தை ஆன்மாவை திருப்தியாக்கி உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் முழுமையான திருப்தியான வாழ்வை வாழச் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆகவே பிரியமான சகோதரனே சகோதரியே, நாம் நம் கர்த்தரை மட்டுமே முன்பாக வைத்து அவருக்கு மட்டுமே நன்றி சொல்லி அவரை தேடி அவருக்கு பிரியமாய் வாழ்ந்தோம் என்றால் கன்மலையின் தேடினால் நம்மையும் நம் சந்ததியும் திருப்தியாக்கி மகிழ்வான வாழ்வை தர நம் தெய்வம் காத்திருக்கின்றார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, நாங்கள் உம்மை மட்டுமே நம்பியிருந்தால் கன்மலையின் தேடினால் எங்களை திருப்தியாக்குவேன். எங்கள் உடல் உள்ள ஆன்மீக சுகத்தை தந்து எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் ஆசீர்வதிப்பேன் என்று கூறின இந்த கிருபையின் வார்த்தைக்காக கோடி நன்றியப்பா. நாங்கள் உம்மை மட்டுமே நம்பியிருப்போம், உம்மை மட்டுமே எங்கள் முன் நிறுத்தி உம் வழியில் நடப்போம் என்று இப்பொழுது நாங்கள் உறுதியோடு கூறுகின்றோம். உறுதியை ஏற்றுக்கொள்ளுங்க. கன்மலையின் தேனினால் எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் ஆசீர்வதித்து திருப்தியாக்குங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென்.